ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம விகேக்கு வந்து ராவணன் பற்றின எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு ஸோ ராவணனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விகே வந்து நம்ம சக்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாரு. அந்த ராவணன் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஓகே தான் சக்தி, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். அது மட்டும் கிடையாது, அந்த ராவணன் என்னை வந்து வேணும்னே நம்ப வச்சு ஏமாற்றிட்டான். அப்படிப்பட்ட அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா விகே வந்து ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு சக்தி கிட்ட. அவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க. ராவணனோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் எங்கே போனானே தெரியலன்னே, நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ராவணனுமே லக்ஷ்மணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன தான் ஆச்சு, சக்தியை வந்து கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அப்படி ஒரு வேளை கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ராவணன் வந்து லக்ஷ்மணை மிரட்டிட்டு வச்சுருப்பாரு. இந்த ஆளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை, அவங்க வேறு எங்கே போனாங்கன்னு தெரியலை, இவங்க தேடிக்கிட்டே தானே இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்பவே டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விகே வந்து ஒரு வழியாக இப்போ அவருக்கு மொத்தமாக நல்லபடியாக சரி ஆயிடுது. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் ப்ரெஷர் அது எல்லாமே வந்து சரி ஆயிடுது போல இருக்குது. நார்மலாக நம்ம சக்தி கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சக்தியுமே வந்து சொல்கிறாரு, ராவணன் வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்குது. ஸோ அப்போ அவன் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்ன பிளான் பண்ண போகிறான் அப்படின்னு ஒன்றும் புரியலை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறோம், அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டு தான் சக்தி நீங்கள் சொல்கிறதும். ஏன்னா இந்த ராவணன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதை முடிக்காமல் அவன் விடவே மாட்டான். அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் கொல்லணுன்னாலும் அவன் தயங்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைக்கோ மாதிரி தான் அவன் வந்து இருப்பான். ஏன்னா நான் அவன் கூட வந்து இருக்கிறதுனால எனக்கு அவனை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும். அவன் சொல்லி தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரையுமே பழி வாங்கணும், ஒட்டுமொத்த பேரையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட மெயின் மோட்டிவாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ சக்திக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இந்த ராவணன் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து தோணுது. பட் இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீக்கேவை நம்ம ஃபஸ்ட்டு சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்கணும். அந்த ராவணன் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அவள் சுயரூபம் என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிய வச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து பிளான் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஜனனிக்கு வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். தேவையில்லாமல் இந்த ராவணன் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம கதிருக்கு வந்து அவன் பிடிச்ச மாதிரி அவன் நினச்ச மாதிரி இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கக்கூடிய இடம் கிடைக்காம ரிஜிஸ்டரும் பண்ணி தராமல் ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஞானம் வந்து ரொம்பவே கோபத்தில் இருக்கார். எனக்கு மட்டும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் கதிருக்கு அப்படின்னா மட்டும் வேகமாக நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்களா, இதெல்லாம் நியாயமாகவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ திறப்பு விழா அப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஞானம், அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன், ராவணன் எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராவணன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஐடியாவை வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா நம்ம கதிரை வந்து எப்படி அந்த பிஸ்னஸ்குள்ளே அவன் வந்து இழுத்தானோ இது எல்லாமே அவனோட பிளான் தான். ஏன்னா கதிர் வந்து பண்ண போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முழுக்க அவன் தனிப்பட்டு பண்ண போகிறது கிடையாது. ராவணன் தானே ஒட்டுமொத்தமான பிளான் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக ராவணன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. அதுக்காக தான் எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பத்தாததுக்கு இப்போ புதுசாக வந்து அவன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிளப்பில் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பாக நம்ம ராவணன் வந்து 5 lakhs கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பார். இதனால் நம்ம கதிருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலும் ஜனனி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் ராவணன் பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத பேச்செல்லாம் பேசிடுவார். பத்தாததுக்கு இந்த ஆதிகுணசேகரன் கூட இருந்துட்டு வந்து நீ எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஜனனியை வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ இதுதாண்டா ஷாக்கு, நமக்கு வந்து இருக்காண்டா இவன் வந்து குணசேகரன், நம்ம இல்லை என்ன சொன்னாலும் சரி இவன் நம்மளை பார்த்துப்பாண்டா அப்படிங்கிற தைரியம் நம்ம ராவணனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடைசியில் ஒரு வழியாக அவன் நினச்ச மாதிரியே வந்து அந்த மெம்பர்ஷிப்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கதிர் நந்தினி 2 பேர்கிட்டையுமே கொடுத்துருவாங்க. அவங்களுமே கையில் அதை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரி ஓகே, நம்ம கதிர் சாருக்கு நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம ஞானம் சாருக்கும் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தா இல்லையா இந்த மாதிரி மாட்டுத்தவணை பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்தா அது கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இப்போ வந்து நம்ம கதிர் சாரை பார்த்தீங்களா இப்போ தான் வந்து ஆரம்பிக்க போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அவர் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சம்பாத்தியத்தை வந்து அவர் சம்பாதிச்ச கோடீஸ்வரன் ஆகிட்டார். சொல்லணும்னா இப்போவே அவர் ஆகிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அப்போ ஞானத்தையும் நம்ம ஆக்கணும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணோம்
ஸ்டார்டிங்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்காது. அதனால் நம்ம கொலாபரேஷன் மாதிரி பண்ணணும். அதாவது ஆல்ரெடி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம ஞானம் சார் சேர்ந்து பண்ணார் அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசினேன். நான் சொன்னேன் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க நம்ம ஞானம் சார் கூட சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. இவர் வந்து அவங்க கூட ஒரு பார்ட்னராக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம ஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எதுக்கு பார்ட்னராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது போல இருக்குது. ஸோ இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ஞானம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஞானம் சார், நான் சொல்கிறது ஓகே தானே, உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு இது வேண்டாம், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ராவணனுக்கு ஷாக் ஆகுது. என்ன ஞானம் சார், ஏன் எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் பார்ட்னராக சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நான் எதுக்கு அவங்க கூட பார்ட்னராக சேர்ந்து நான் என்ன வேலையாக பார்க்க போகிறேன், நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் சார். எனக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில் இருக்கணும், அதில் என் பொண்டாட்டி பேர் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கூட சேர்ந்தெல்லாம் என்னால் வந்து பண்ண முடியாது, எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ராவணன் வந்து உடனே சொல்கிறாரு, என்ன ஞானம் சார் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்காக அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்பவே பேசிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களுக்காக ஒன்றும் பேச சொல்லலையே சார், நீங்கள் ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களாக போய் பேசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படக்குன்னு நம்ம ஞானம் வந்து கேட்டுறாரு. ராவணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. என்னடா இவன் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கானே, நம்ம சொன்னால் அது வந்து சரின்னு சொல்லிட்டு கேட்குற ஆளாக இவன் இருக்க மாட்டான் போல இருக்குது. இந்த கதிர் வந்து எவ்வளோ பெரிய முட்டா பயலாக இருக்கேன், நம்ம சொல்ல எல்லாத்தையுமே சரி சரின்னு மண்டையாட்டிட்டு கரெக்டாக பண்ணிட்டேன், ஆனால் இவன் என்னடா அப்படின்னா இப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராவணன் வந்து நினைக்கிறாரு. இந்த மாதிரி ராதி குணசேகரன் சொல்கிறாரு, ஏப்பா ஞானம் உனக்கு என்ன தம்பா வேணும், அதை தம்பி தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஐடியா சொல்லுதில்ல, தம்பி சொன்னால் அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அமைச்சிக்கிறேனே, அதில் ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது மட்டும் கிடையாது, இப்போ நான் பார்ட்னராக வந்து எதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட போய் சேரணும், அப்படிலாம் சேரணுங்கிறது எனக்கு விருப்பமே இல்லைண்ணே, நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தொழில் வச்சு கொடுக்க போகிறீங்க, அப்போ நான் மட்டுமே பண்ணிக்கிறேனே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஞானம் சார், நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சார் நீங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுறீங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வந்து பிடிக்கல, அதனால் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலை, நீங்கள் இதிலெல்லாம் வந்து எதுவும் வந்து இது பண்ணாதீங்க, அதனால் நீங்கள் பேசினவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிடுங்க, நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டேன், ஸோ அதுக்கு ஓகே சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கு மேலே ராவணனுக்கு என்ன பேசுகிறதுனே வந்து தெரியலை. ஏன்னா என்ன சொன்னாலுமே இந்த ஞானம் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே வந்து தெரியலை. இவனை இப்படிலாம் டீல் பண்ணக்கூடாது, இவனை வேறு மாதிரி தான் போய் டீல் பண்ணணும் போல இருக்குது, நம்ம வழிக்கு இவன் வரமாட்டான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராவணனுக்கு தோணுது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறான், என்ன பிளான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.